ஹாய் யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யூடியூப் கிரியேட்டர் இன்சைடில் நியூவாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பித்து உங்கள் சேனலோட செட்டிங்ஸு, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, உங்கள் சேனலை யூடியூப் ஆப்லேயோ இல்லை டெஸ்க்டாப் மோட்லேயோ எதுலேயோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் எம்டியாக தான் இருக்கும். எந்த வித டேபும் இருக்காது. ஓகேங்களா? நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். பழசு எப்படி இருக்கும், புதுசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா, ஹோம் பேஜ், வீடியோஸ், ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு டேபெல்லாம் இருக்கும். இனிமேல் அது எதுவுமே வராது. வெறும் பிளாங்காக எம்டியாக தான் இருக்கும். எம்டியாக இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடியோவை ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ அப்லோடு பண்ணி இப்போ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அதில் ஷார்ட்ஸ்னு ஒரு டேபு காமிக்கும். அடுத்ததாக வீடியோ அப்லோடு பண்ணிங்கன்னா, அப்போ தான் வந்து அதில் வீடியோஸ்னு ஒரு டேபு காமிக்கும். நீங்கள் இதை வந்து ஹோம் பேஜை கஸ்டமைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து ஹோம் பேஜை ஆன் பண்ணி விட்டு கஸ்டமைசேஷன் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் அந்த ஹோம்னு காமிக்கும். நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட் போஸ்ட்னு கொடுத்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற டேபு ஓப்பன் ஆகும். ஸோ எம்டியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா அப்லோடு பண்ண தான் ஒவ்வொரு டேபாக ஓப்பன் ஆகும். அப்போ தான் உங்கள் சேனல் ஃபுல் கஸ்டமைசேஷன் ஆகும். இதுதான் யூடியூப்பில் வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட்டு. நிறைய பேர் வந்து சேனல் ஆரம்பிச்சுட்டு என்ன ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது யூடியூப்பில் வந்திருக்கிற நியூ அப்டேட். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும், இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரமோஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் சேனலுக்கு ஃபுல்லாக செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்ட் சர்வீஸ் தான் 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.